மற்றும் ரெட் ஜெயண்ட் மூவிஸ் தயாரிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடித்த இந்தியன் 2 உங்கள் அபிமான திரையரங்குகளில். அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆருத்ரா நிதி நிறுவன மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்ட கிளை மேலாளர்கள் இருவரின் ஜாமீன் மனுக்களை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இது பற்றிய மேலும் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சுரேஷ் இணைப்பில் இருக்கிறார். சுரேஷ் வணக்கம். இந்த வழக்கு மற்றும் சென்னை உயர்நீதிமன்றம் அளித்த உத்தரவு பற்றிய முழு விவரங்கள். வணக்கம். அதிக வட்டி தருவதாக கூறி முதலீடுகளை வசூலித்து மோசடி செய்ததாக ஆருத்ரா கோல்டு ட்ரேடிங் நிறுவனத்துக்கு எதிராகவும் அதனுடைய நிர்வாகிகளுக்கு எதிராகவும் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்திருந்தார்கள். இந்த வழக்கு தொடர்பான விசாரணையில் அந்த நிறுவனம் சுமார் 1,09,000 பேரிடம் 2,438 கோடி ரூபாய் அளவுக்கு வசூல் செய்து மோசடி செய்துள்ளதாக தெரிய வந்தது. இதையடுத்து இந்த நிறுவனத்தினுடைய இயக்குனர் ரூசோ மற்றும் கிளை மேலாளர்கள் பலர் உட்பட 11 பேர் வரைக்கும் இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதுல ஆவடி கிளையினுடைய மேலாளர்கள் அருண்குமார் மற்றும் ஜெனோவா ஆகிய 2 பேர் தங்களுக்கு ஜாமீன் வழங்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார்கள். இந்த மனு நீதிபதி தமிழ்ச்செல்வி முன்பு விசாரணைக்கு வந்தபோது வழக்கினுடைய புலன் விசாரணை நடந்து கொண்டிருந்த காரணத்தினால் இவர்களுக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என்று ஆட்சேபம் தெரிவிக்கப்பட்டது காவல்துறை தரப்பில். இந்த வாதத்தை ஏற்றுக்கொண்ட நீதிபதி ஆருத்ரா நிறுவனத்தினுடைய கிளை மேலாளர்கள் இருவரின் ஜாமீன் மனுவையும் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கிறார். முழு விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சுரேஷ். லைகா மற்றும் ரெட் ஜெயண்ட் மூவிஸ் தயாரிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடித்த இந்தியன் 2 உங்கள் அபிமான திரையரங்குகளில்.